வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனை. ஏப்ரல் 8 இன்றைய சிந்தனை தலைப்பு அலை இயக்கம்தான். அலை என்றால் என்ன என்று பார்த்தா மகரிஷி சொல்கிறாங்க, ஒரு பொருளின் கரைசல்தான் அலை. ஒரு பொருளின் கரைசல்தான் அலை. அப்போ அந்த பொருள் கரையுது அப்படின்னாக்க அது குறையும். அது மட்டும் இல்லை, அந்த கரைசலில் என்ன வருதுன்னா அதில் இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் வெளியே வருது. இப்போ சூரியன்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 பௌதிக பிரிவுடைய கூட்டு. அந்த சூரியன் தன்னைத்தானே 25 நாளைக்கு ஒரு தடவை சுற்றிக்கிறதுங்கிறது தெரியும் நமக்கு. அப்படி சுழற்சி ஆகும்போது எந்த ஒன்று சுழன்றாலும் அதுலேருந்து ஒரு விரிவலை வெளியே வருது. அது உள்ளடங்கி இருக்கக்கூடிய தன்மைகளெல்லாம் வெளியே எடுத்துக்கிட்டு தான் வருது. அந்த அலையில் தன்மைன்னா தரம், இருப்பு என்ன இருக்கோ அதுதான் இயக்கத்துக்கு வரும். அப்போ அங்கே அந்த 5 பௌதிக பிரிவுகளில் வெப்ப அணுக்கள் தான் அதிகமாக அங்கே இருக்கிறதுனால அந்த விரிவலையின் மூலமாக வெப்ப அலைகள் வெளியே வருது. ஆனால் அது கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. ஆனால் அது இங்கே தரையில் படும்போது பூமியில் சேருது. இடையில எத்தனையோ தொலைவு, அவ்வளவையும் தாண்டி, ஏன்னா 9 கோடி மைல் தொலைவில் இருக்கக்கூடிய பூமிக்கு சேரும்போது ஆகாய வழியாக சேருது. இங்கே தண்ணியில் படும்போது அதனுடைய பிரதிபலிப்பு வேறு மாதிரி இருக்குது, மணலில் பட்டால் வேறு மாதிரி இருக்குது, உலோகங்கள் அங்கே இருந்து அது மேலே அந்த சூரிய ஒளிப்பட்டதுன்னா அது வேறு மாதிரி இருக்குது. இப்படி ஒவ்வொரு பொருள் மேலேயும் பட்டு அது பிரதிபலிப்பாகும்போது ஒவ்வொரு பொருளுடைய தன்மையையும் எடுத்துக்கிட்டு பிரதிபலிப்பாகுது. இதுதான் அலை அலை அலைன்னு சொல்கிறோம். சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்ப அணுக்கள் நேரடியாக பூமிக்கு வருதுன்னு நினச்சிக்கிறாங்க எல்லாம். அப்படி இல்லை, அலை தான் வருது. ஆனால் இங்கே மோதி என்னுடைய தன்மையை எடுத்துகிட்டு பிரதிபலிக்கும் போது ஒவ்வொரு பொருளுக்கு தகுந்த மாதிரி வருது. ஏன்னா அந்த வெப்பமே இங்கே படுதுன்னா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியில் படணும், ஒரே மாதிரி தானே இருக்கணும். அப்படி இல்லையே. இப்போ அதைத்தான் அந்த பிரபஞ்சம் முழுவதுமாக பார்த்தோம்னாக்க எப்போவுமே எல்லா தோற்றப்பொருள்களும் இயங்கிக்கிட்டே இருக்குது. அந்த இயக்கத்தின் காரணமாக அந்த விரிவலையினால் ஒரு அலை வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஒவ்வொரு அலைக்கும் 5 வகையான இயக்கம் இருக்குது. மோதுது, ஒன்றோட ஒன்று மோதுது. அப்படி மோதும்போது ஒரு பகுதி சிதறும், ஒரு பகுதி பிரதிபலிக்கும், ஒரு பகுதி ஊடுருவிக்கிட்டு போகும். ஏன்னா அந்த சுத்தவெளிக்கே இந்த அலைக்கு மூலமாக இருக்கக்கூடிய காந்தம் அது இயங்கும் கடவுள். அது இருப்பில் இருக்கும்போதே அது பாய்மப் பொருளாகவும் இருக்கிறது. அதுதான் அது திரவம்னு சொல்ல முடியாது, வாயுன்னு சொல்ல முடியாது. அதனால் அதை பாய்மப் பொருளுங்கிறார். தனக்குள்ளாக எல்லாவற்றையும் ஊடுருவவுடன் தான் எல்லாவற்றிலையும் ஊடுருவோம். அதுதான் அந்த அலையோடது. இப்போ ஊடுருவது ஒரு பகுதி பிரதிபலிப்பும் ஆகுது, ஒரு பகுதி ரெண்டுக்கும் இடையில் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. அதான் ஊடாடுதல், இரண்டிடையே ஓடிக்கொண்டிருத்தல், இன்டராக்ஷன். இப்போது இந்த 5 வகையான இயக்கம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, கருத்துக்கு உட்பட்டது. அலை என்பதை நம்ம கண்ணால் பார்க்க முடியறதில்ல. பார்க்க முடியலைங்கிறதுக்காக அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ சூரியன்லேருந்து வர்ற அலை மாதிரி சந்திரன்லேருந்து வர்றது, கோள்கள்லேருந்து வர்றது, நட்சத்திரங்கள்லேருந்து வர்றது, பெரிய பெரிய உருண்டைகள், எண்ணிலடங்காத உருண்டைகள் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பார்க்குறோம். அத்தனையும் சுழண்டுக்கிட்டு மிதந்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு இருக்குனாக்கா அந்த காந்த களத்தில், பிரபஞ்ச காந்த களத்தில் தான் அத்தனையும் மிதந்து உருண்டுக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த காந்தத்தில் இந்த ஒவ்வொரு உருண்டைகள்லேருந்து வரக்கூடிய விரிவலையினுடைய தாக்கம் வரத்தான் வரும் எல்லா இடத்துலையும்.
அப்போ அந்த ரிசீவ் பண்ணுற ஆள்களோட தரம் தன்மை எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பிரதிபலிப்பாகும். பார்த்தா உதாரணத்துக்கு இன்றைய சிந்தனை மகரிஷி சொல்கிறாரு, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அமெரிக்காவில் ஒரு ரெக்கார்ட் பண்ணுறாங்க, பதிவு பண்ணுறாங்க, ஒருத்தர் பேசுகிறதையோ அல்லது பாடுறதையோ. இங்கே அந்த அதுக்கான ஒரு கருவி ரேடியோ பொட்டி அப்படி சொல்கிறோம். அது எல்லா வீட்டிலையும் ஒரே மாதிரி தான் அங்கே பேசுகிறது பிரதிபலிப்பாகும், ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்காது. என்ன அப்படின்னா அந்த அலை அது ஒன்று மட்டும் இல்லை, அந்த அமெரிக்காவில் பேசுகிறதும் வந்து மோதுது, இன்னொரு ஜெர்மனிலேருந்து ஒருத்தன் பேசுகிறேன் இல்லை பாடுறான்னா அதுவும் வந்து மோதுது. இப்படி பல வகையான அலைகளும் அந்த பெட்டியில் வந்து மோதினாலும் நாம் அந்த பெட்டியில் எந்த ஊரில் பேசுகிறத கேட்கணும்னு நினச்சா அந்த நம்பருக்கு வைக்கிறோமோ அது மட்டும்தான் வெளிப்படுது, அந்த சத்தம் மட்டும். மற்றதெல்லாம் உள்ளே போயிட்டு என்ன ஆகுது, வெளிப்பட மாட்டேங்குது. அப்போது ஏற்புத்திறன்கிற ஒன்று ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் எத்தனையோ வகையான அலைகள் வந்து மோதுது. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே இரட்டைகள் தான், சாதகம் பாதகம்னு ரெண்டு இருக்குது. வேப்ப மரத்தடியில் போய் உட்கார்றோம் அப்படின்னா, இப்போ இந்த கோடை காலத்தில் நல்லா குளுமையாக இருக்குது, குழு 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 அதோட தன்மை வெளிப்படுது. அதே சமயத்தில் அதோட வாசனை எப்படி இருக்குது, அந்த பொருளின் கரைசல் தான் அலைங்கிறார் மகரிஷி. அது கசப்பு வாசனையாக இருக்குது, அதைத்தான் வேப்ப வாசனை கசப்பு வாசனைன்னு சொல்கிறோம். இந்த கசப்பு வாசனைங்கிறது நமக்கு அது நல்லதாக இருக்குது, ஆனால் கிருமிகளாக இருக்கே, கிருமிகளுக்கு அது ஒத்ததாக இல்லை. அதுதான் சாதகம் பாதகம்னு ரெண்டு இருக்குன்றமே, இது மனித அறிவுக்குத்தான் பொருந்தும். சாதகங்களை நம்முடையதாக்கி கொண்டு பாதகங்களை தள்ளி விடுறதுங்கிறது. ஆனால் அந்த கிருமிகள் கூட அந்த வேப்பம் வாசனைக்கு அந்த இடத்துல பரவாது, ஓடியே போயிருமா. இப்போ ஒரே விஷயம், ஒரே அலை இயக்கம் தான், வேப்ப மரத்துலேருந்து வர்ற கசப்பு அலை நமக்கு அது சாதகமாக இருக்குது, அதுக்கு அது பாதகமாக இருக்குது. இப்படி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா அலைகளும் ரெட்டைகளாகத்தான் இருக்குது. அதுபோல் எவ்வளவோ அலைகள் வந்து எப்படி ரேடியோ பெட்டியில் மோதுதோ, டிவியில் மோதுதோ, டிவியில் வந்து ஜெயா டிவியிலேருந்து வருது, சன் டிவியிலேருந்து வருது, கலைஞர்லேருந்து வருதுன்னு எத்தனையோ அலையக்கம். அது இத்தனை நம்பரில் வச்சோம் அப்படின்னம்னா அது மட்டும்தான் நமக்கு படமாக தெரியுது, பேசுகிறது கேட்குது, எல்லாமே வந்து மோதிக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக அவங்க அலை இயக்கத்தில் அனுப்பிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. நமக்கு தேவையானதை எதுன்னு நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதுதான். அது மாதிரி நாம் நல்லவங்களாக இருந்தால் பிரபஞ்சத்தில் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் இயற்கைக்கு ஒத்தது, சமுதாயத்துக்கு ஒத்தது, தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் ஒத்தது. அதுதான் ஒத்த அலை இயக்கம்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லவங்களோட தான் சேருவாங்க, கெட்டவங்க கெட்டவங்களோட தான் சேருவான், திருடன் கூட தான் சேருவான். அதுபோல் இந்த பாதகம் சாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னம்னா எந்த பொருள்லையுமே நட்பு பகைன்னு ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த பிரபஞ்சத்துலேயும் இருக்குது, ஜீவன்கள்லேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. நட்பு ஒன்றுக்கு ஒன்று நட்பாக இருக்கிறது, ஒத்த அலையக்கமாக இருக்கிறது நட்பாக இருக்கும். ஒத்ததாக இல்லைங்கும் போது அதுதான் பகை. இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா பால் என்ற ஒரு திரவம், அது நீரக அணுக்களுடைய கூட்டு தான். அந்த பாலை காய்ச்சிட்டு அதுக்குள்ளே சர்க்கரையை போட்டோம்னா குடிக்கிறதுக்கு எதமாக பதமாக தான் நல்லா தான் இருக்கு. அப்போ சர்க்கரையும் அந்த பாலும் நட்பு. அதே பாலில் துளியோண்டு உப்பு விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான், தெரிஞ்சு போயிடும், அதுதான் பகை. இது போல் இதுவும் ஒரு பொருள் தான், அதுவும் ஒரு பொருள் தான், கெட்டியான பொருளாக இருக்குது. ஆனால் அந்த நீரக அணுக்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறதுங்கிறது ஒன்று தான், ஏற்றுக்கொள்ள முடியாமல் தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுங்கிறது இன்னொன்று. இது போல தான் இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக எல்லாமே அலையக்க தத்துவத்தில் தான் நடந்துகிட்ருக்கு. இதையெல்லாம் உணரக்கூடிய அறிவு மனிதனில் தான் இருக்குது. அந்த ஆறாவது அறிவினுடைய சிறப்பு சாதகங்களை நம்முடையதாக்கி கொள்ள முடியும். அப்போ இயற்கையை அறிந்து தெளிந்து, தன்னை பற்றி அறிந்து தெளிந்து, எந்த பொருளோடும் எந்த உயிரோடும் தொடர்பு கொண்டு வாழ்ந்து நம்முடைய வினைகளை கழிக்க வேண்டியவர்களாக இருக்கோம். அப்போது அதில் மேலும் மேலும் பழிச்செயல் பதிவுகளை கூட்டி கொள்ளாமல் தூய்மையாக நம்முடைய ஆன்மா
இருக்கணும்னாக்க சாதகங்களை நம்முடையதாக்கி கொள்ளணும். அப்போ இயற்கையை தெரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல இயற்கைக்கு முரண்படாமல் வாழ பழகணும். அதனால தான் பாருங்கள், இப்போ இந்த வெயில் காலம் வந்துருச்சு, கோடை காலம்னுன்னா உடனே எல்லா பேரும் அறிவிப்பு பண்ணுறாங்க, அப்பா இவ்வளவு 100 டிகிரிக்கு மேலே ஆகுதே, வயதானவங்க குழந்தைகள்லாம் மத்தியானம் 11 மணிக்கு மேலே 3 மணி வரைக்கும் அது உச்சி வெயில் நேரத்தில் அதிகமாக தாக்கம், அந்த வெப்பத்தோட தாக்கம் இருக்குது பூமியில். அப்போ பிரெயின் ஸ்ட்ரோக் வருது, வெளியில் போகாதீங்க. இப்படி ஒருத்தரோட அறிவுக்கு அது ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அது தெரிஞ்ச உடனே அதை தகவல் தெரிவிக்கிறாங்க. அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு இயற்கைக்கு ஒத்து போகும்போது நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம அந்த 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்து தான் நம்ம இருக்கிற இடத்துல இருப்பிடத்தில் இருந்துட்டோம் அப்படின்னோம்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு ஆர்வ கோளாறுனால அல்லது உணர்ச்சி வயப்பட்ட நிலையினால், இல்லை காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காகவோ ஏதோ ஒன்றும் இல்லை போயிட்டாங்க அப்படின்னாக்கா, அப்புறம் போட்டு நடு ரோட்டில் மயக்கம் போட்டு விழுந்த உடனே ஐயோ பெரிய ஒரு மயக்கம் போட்டு விழுந்தார், எல்லாம் தூக்கு அதை தூக்கு, எல்லாருக்கும் தானும் கஷ்டப்பட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, இதுதான் மனித வாழ்க்கையில் பழியான செயல்கள்னு சொல்கிறது. தனக்கும் பிறருக்கும் தற்காலத்துக்கும் பிற்காலத்துக்கும் உடலுக்கும் உயிர் உணர்ச்சிக்கும் துன்பம் தரத்தக்கதையெல்லாம் விலக்கி விட்டுறணும். அப்படி விலக்கி விடணும்னா நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் விலக்கி விட முடியும். அப்போ அந்த வகையில் தான் எல்லாமே அலையக்கம்தான். ஒவ்வொரு அலைக்கும் அந்த அலை ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து முடிகிற இடம் வரைக்கும் இடையில எத்தனையோ மாற்றங்களை ஏற்படுத்துது. அந்த மாற்றங்களெல்லாம் சாதகமாக்கி கொண்டே விஞ்ஞானம் என்ற அறிவியல் மூலமாக பல வகையான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு இன்றைக்கி மனித சமுதாயம் உயர்வடைஞ்சிருக்குது, வாழ்க்கையில் மேம்பட்டிருக்குது. அப்படிங்கும்போது அதே சமயத்தில் அது எந்த வகையிலையும் எப்போவுமே யாருக்குமே விளைவு துன்பம் தராததாக அமைஞ்சிருச்சு அப்படின்னாக்க இந்த உலகமே அமைதியாகத்தான் இருக்க முடியும். அப்போ அந்த வகையில் இந்த அலையக்க தத்துவத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்க, பாருங்கள், மகரிஷி ஒரு உரையின் போது சொல்கிறாரு, இப்போ அலைங்கிறோம், நம்ம மனம்ங்கிறது ஒரு அலை தான், அது ஒரு பொருளே அல்ல அப்படிங்கிறாரு. அப்படிங்களா? ஆமாம், மனித மன அலைச்சுழல் வேகத்தை 1லிருந்து 40ங்கிற சுழல் வேகத்தில் வச்சுருக்காங்க. இப்போ 14லேருந்து 40ங்கிற உணர்ச்சி வயப்பட்ட நிலை பீட்டா அலையிலேயே வாழ்ந்து பழகினவன் அவங்களோட தான் நட்பு பாராட்டுவான். இந்த அதுக்கு கீழே அலை இயக்கத்தில் அமைதியாக இருக்கிறவங்ககிட்ட நட்பாக இருக்க முடியாது அவங்களால. இதுதான் விஷயமே. அப்போ இந்த போல் நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு யார் நட்பாக இருக்காங்க, யார் விலகி போகிறாங்களோ அவங்கள பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காமல், அவங்க அமைதியும் கெடாமல் நம்ம அமைதியும் கெடாமல் இருக்கணும்னா வாழ்த்தி வாழ்த்தலையை நம்ம அனுப்புகிறது தான் நம்மளோட வேலையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதே சமயத்தில் பாருங்கள், இப்போது அலை இயக்கம்தான் எல்லாமேன்னு சொல்லிட்டார்ல. இப்போ நமக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளில் கோபம் என்ற ஒன்று, அந்த கோபம் வந்த உடனே உயிர்ச்சூழல் வேகம் அதிகமாகுது. அது எப்படி வேகம் அதிகமாகுதுன்னு சொல்கிறார் பாருங்கள். உதாரணம், தண்ணியை கொதிக்க வைக்கிறோம்னா 1 டம்ளர் தண்ணியை நம்ம அடுப்பில் பாத்திரத்தில் ஊற்றி பற்ற வச்சு விட்டோம் அப்படின்னா தண்ணி சூடு ஆன உடனே கொதிக்க ஆரம்பித்து ஆவி வெளியே வரும். 1 டம்ளர் தண்ணி ஆவியாகும்போது 60 டம்ளர் ஆவியாகுதுங்கிற. அதுபோல் அந்த அணுக்களுடைய வெலாசிட்டி அதிகமாக அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளில் நம்முடைய சுழல் வேகங்கள்லாம் அதிகமாகும்போது அவ்வளவு சக்தியும் விரயமாகி போயிடும். அதனால தான் நமக்கு கோபம் முடித்த பிறகு என்ன செஞ்சோங்கிறது மூளை வளமும் அழிவு. அதன் பிறகு நம்ம என்னென்னவெல்லாம் செஞ்சோமோ அதை திருப்பி நம்ம தான் செஞ்சோமா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம என்ன செய்கிறோங்கிறதே தெரியாமல் செஞ்சுருவாங்க. ஏன்னா அவ்வளவு சக்தியை விரயமாகி போயிடும். அதன் பிறகு பார்த்தா சாப்பிட முடியல, தூங்க முடியல, யார்கிட்டையும் பேச முடியல, வைக்க முடியல, மனம் கடந்து அல்லாடுது. வயிற்று பகுதியில் பூரா பார்த்தா கத்தன்னு ஒரே சூடு ஏறுது. இது பய உணர்வு. இப்படியெல்லாம் பல வகையான விஷயங்கள் மூலமாக நம்முடைய உயிர் சக்தியானது அலை வடிவத்தில் எல்லாம் வெளியே போகிறது திருப்பி உள்ளே வராது. அது ஜீவகாந்தத்தோடு சேர்ந்து உயிர் துகளும் சேர்ந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த அலைகள்லாம் டியூப்ஸ் இல்லாதனால உள்ளே வர முடியாதான். அப்போ நமக்கு உடல் இயக்கம் மன இயக்கத்துக்கு பற்றாக்குறையாகி போயிருமா. அதனால் எல்லாமே அலை இயக்கம் தான். அந்த பொருள் அவ்வளவும் கரைஞ்சு அதனுடைய வெளியே வரக்கூடிய அந்த தன்மைகளை நம்ம உணர்ந்து நமக்கு சாதகமாக்கிட்டு நம்ம வினைகளை கழித்துக்கொள்வதற்கு உதவியாக வச்சுக்கணும். அப்படிங்கிறது தான் இன்றைய சிந்தனையில் மகரிஷி நமக்கு உணர்த்துகிறார். மேலும் சிந்திப்போம், தெளிவு வருவோம். வாழ்க வளமுடன்.